உஷாராயிடுங்க, ப்ளீஸ் உஷாராயிடுங்க. முதல்ல ஆழ்ந்த இரங்கல்கள் பிரதர் ராம்கி அவர்களுக்கு. 35 வயசு, காசிமேடையை சேர்ந்தவர். லைக் ஸ்டீராய்டு எடுத்தனால இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி நியூஸ். இப்போ தான் தூங்கி ஏன் தம்பி அனுப்பியிருந்தான். அதை பார்த்தோன்னு நானே ஷாக்டு. கீழே போய் அம்மா கிட்ட சொன்னால் அம்மா 10 நாளைக்கு முன்னாடி கூட மூலக்கட்டில் ஒரு பையன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு அது நியூஸில் வந்து தான் தெரில. அவனும் ஸ்டீராய்டு போட்டு தான் இறந்துட்டான்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஓகே, இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாமல் நிறைய நடந்துருக்கு, தெரிஞ்சு கொஞ்சம் நடந்துட்டுருக்கு. ப்ளீஸ் உஷாராயிடுங்க. ஒன்று சொல்கிறேன், ப்ரொஃபஷனலாக பாடி பில்டிங் உங்களோட கெரியரில் இல்லை, நீங்கள் போய் பெருசாக சாம்பியன் ஆகணும்னு இல்லைன்னா தயவுசெய்து ஸ்டீராய்டெலாம் எடுக்காதீங்க. ஸ்டீராய்டு எடுக்காமல் வேலைக்கு ஆகாது, அதான் உண்மை. உடனே இப்போ நிறைய பேர் வந்துடுவாங்க நேச்சுரலாகவே பெருசாக புளுத்திடுவேன் அப்படின்லாம். வாய்ப்பே கிடையாது. ஓகேவா, பண்ணலாம். ரொம்ப பணம் கொடுக்கணும், அதுக்கு நம்ம பணக்காராக இருக்கணும். பாடி பில்டர் பாதி பேர் சொத்தெல்லாம் விற்று அழிஞ்சு பிச்சைக்காரன்லாம் பார்த்துக்கிறேன். ஓகேவா, வச்சுக்கிற புல்லட்டு லைக் ஆட்டோ கீட்டோ எல்லாத்தையும் விற்று, ஏன்னா அது ஒரு போதைங்க. ஓகே, ஃபிட்னஸ் மாதிரி பாடி பில்டிங் எல்லாருக்குமே அவங்க ஸ்போர்ட்ஸ் ஒரு போதை இல்லை. இப்போ பாக்ஸிங் வந்து எனக்கு உண்மையாக சரியான போதை. அது பண்ணணும் வெறி. 32 வயசு ஆயிடுச்சு, இறங்கி பண்ண பொண்ணு இப்பயும் அந்த வெறி இருக்குது. ஸோ அது மாதிரி. ஸோ ப்ளீஸ், ஓகேவா, முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரலாக ட்ரை பண்ணுங்கள். இட்ஸ் டேக் டைம், கொஞ்சம் டைம் எடுக்கும், பொறுமையாக பண்ணுங்கள். ஓகே, காம்படிஷன் பண்ணாலும் பரவாயில்ல, உங்கள் பாடியை ரெடி பண்ணுறதுக்காக உழைங்க கன்சிஸ்டண்ட்டாக. அதே மாதிரி ப்ரொஃபஷனல், ஏன்னா அர்னால்டு உயிரோட தான் இருக்கிறாரு, பிலிப் லைக் இந்த காய்கறி இவங்கெல்லாம் இருக்காங்களே. ஓகே, நம்ம ஊரில் ராஜேந்திரன் மணி சார்லாம் இருக்கிறாப்புலையே. ஓகே, இந்த நிறைய பேர் எடுக்கிறாங்க. எவ்வளோ பாடி பில்டர், என் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பேர் பாடி பில்டர் உயிரோட தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கதை தெரியுது எங்கே எடுக்கணும், என்ன எப்போ பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ப்ளீஸ் பி அவேர் யுவர் செல்ஃப் மக்களே. இந்த மாதிரி ஃபஸ்ட்லாம் வந்து போன வருஷம் ஆகாஷ்னு ஒருத்தரை போட்டேன் வீடியோ, நான் அஃபிஷியலாக போட்டேன். இப்போ இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் ஒருத்தரை போட்டேன். லைக் ஸ்டீராய்டு எடுத்துகிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆகி ஹார்ட் அட்டாக்ல சம்திங் ஏதோ ஆயிடுச்சு. அப்புறம் இப்போ ஒரு பொண்ணு செத்துச்சு, அது டயட் பண்ணுறன்ற பேரில். ஏன்ப்பா, ஃபிட்னஸ் வந்து உடற்பயிற்சி உடலுக்கு ஆரோக்கியத்தை தருது. ஓகே, அது நல்லா வாழ்கிறதுக்காக. நீங்கள் உங்கள் உடம்பை இப்படி மாற்றணும் அப்படி மாற்றணும், அப்படி உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு இல்லை உங்கள் பாய் ஃப்ரெண்டு நீ வெயிட்டை குறைச்சா தான் உன்னை கல்யாணம் பண்ணுவேன், 6 பேக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணால் போடி மயிறு போடா மயிருன்னு சொல்லிட்டு தயவுசெய்து விட்டுருங்க. இன்றைக்கி நிறைய பேர் அது கூட பண்ணுறீங்க. ஓகே, கல்யாணம் ஆகலை, குண்டாகணும், உங்கள் உடம்பு ஆரோக்கியத்துக்காக உடற்பயிற்சி பண்ணுங்கள். ஓகே, I think this is a good message for everyone. So please be aware. உங்கள் ஃப்ரெண்டு யாருன்னா ஸ்டீராய்டு மறைமுகமாக உங்கள் வீட்டுக்கு தெரியாமல் அந்த மாதிரிலாம் எடுத்துருந்தாங்கன்னா தயவு செய்து அவங்களுக்கு அனுப்புங்க, அவங்கள வார்ன் பண்ணுங்கள், இல்லை அவங்க வீட்டில் போய் மூட்டி விட்ருங்க. நல்லது பண்ணுறீங்க, நாளைக்கு செத்துட்டாங்கன்னா அப்புறம் அதை நம்ம உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. நான்லாம் வந்து நான் ப்ரோட்டீன் எடுக்கிறேன்ப்பா. ஓகே, ப்ரோட்டீன் எடுத்தலாம் எவனும் சாவலைப்பா, அதெல்லாம் அப்படி செத்தானா வேணா கலப்படத்தை கலந்து எவனா விஷம் கலந்து கட்டா தான் செத்துட்டான் தான் சொல்ல முடியும். ஓகே, கிரியேட்டின் எடுத்து யாரும் சாவலை தப்பான எண்ணத்தில். ஓகே, தப்பாக கைடன்ஸில் தப்பான. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு செக்அப் பண்ணிக்கணும், பாடி செக்அப் பண்ணணும் டாக்டர்கிட்ட போயிட்டு. நமக்கு எது வரும், எது தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம கோல் என்ன, நம்ம நீட் என்னன்னு பார்க்கணும். நம்ம இஷ்டத்துக்கு போய் எதனா ஒன்று பண்ணால் வேலைக்காவது. இந்த மாதிரி இழந்துட்டே இருக்கணும் ஒருத்தராக. ஒன்ஸ் அகைன் திரும்பி ஆழ்ந்த இரங்கல்கள் பிரதர் ராம்கி அவர்களுக்கு. ப்ளீஸ் ட்ரைனர்ஸ், நீங்கள் சர்டிஃபைட் ட்ரைனராக இருந்தாலும் சரி, எந்த ட்ரைனராக இருந்தாலும் சரி, இந்த ஒரு நாலேஜை ஒழுங்காக இல்லைன்னா தயவுசெய்து யார் வாழ்க்கையும் கெடுக்காதீங்க, சாவடிக்காதீங்க. ஒரு ட்ரைனராக ரெக்வஸ்ட்டாக சொல்கிறேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை மக்களே. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்லது. லவ் யூ.